ஹியூமிலிட்டி பிஃபோர் பேரண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பெற்றோருக்கு முன்பாக தாழ்மையாய் இருங்கள். சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் ஏதாவது பேசும்போது அப்பா அம்மாவை விட கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு என்ன தெரியும், சத்தம் கட்டாமல் அங்கே உட்காருங்க. எத்தனை பேர் சொல்கிறோம்? கேட்டிருக்கீங்களா இந்த பழக்கம், இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வெளியில போறேன், எனக்கு தெரியும். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தெரியும். நீங்க என்ன படிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா, சில நேரத்தில் நம் வார்த்தையினாலேயே பெற்றோர்களை கொள்ளுகின்ற அளவுக்கு நம் நாவு பயன்படுகிறது என்பதை மறக்க வேண்டாம். பெற்றோர்களுக்கு முன்பதாக தாழ்மை எப்பொழுது வருகிறதோ அந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே உயர்த்தப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அவர்கள் ஆயுசு காலம் அதிகரிக்கும் என்பதை மறக்க வேண்டாம். நல்ல ஆரஞ்சு பழம் குடிச்சா நல்ல பூஸ்ட் கிடைக்கும்ன்றாங்க. நிறைய நல்ல உணவுகள், தானியங்களை சாப்பிட்டா நல்ல சரீர வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய அந்த கோதுமை மணிகளை சாப்பிட்டோம்னு சொன்னா உடம்புல புஷ்டி ஆகும் என்று சொல்றாங்க. இந்த இப்படி சொல்லப்பட்ட உணவு காரியம் சரீரத்துல வளர்ச்சி தராது என்பது என்னுடைய கருத்து அல்ல. அது தந்தாலும் தேவ வாக்கு தந்து கொடுத்திருக்காரு, உன் தாயையும் உன் தகப்பனை நீ கலந்து. இப்படி பண்ணாத பட்சத்துல என்னதான் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி மடக்குன்னு குடிச்சாலும் அது சடக்குன்னு போய்கிட்டே இருக்கும். பெற்றோர்களை கணவன். சரி, எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா அப்பா சொல்லும் போது நான் கேட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் மீசெல்லாம் தாடிலாம் கொஞ்சம் பெரிய ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் சில நேரத்தில் கேட்கும்போது எனக்கு மனசில் ஏறவே மாட்டேங்குது. சின்ன வயசுல பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனை எனக்கு கேட்கறதுக்கு மனசு வருது. இப்போ நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டேன், படிச்சுட்டேன், மீசெல்லாம் தாடிலாம் 4 பேர் என்னை பார்ப்பாங்க, விஷ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, பாஸ்டர் அப்படின்றாங்க. இப்போ சில நேரத்தில் கேட்க மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம்? ஈகோ, பெருமை. வாங்க, சூப்பரான பதில் இப்போ தான் கிடைக்குது வெளியே. ஈகோ, பெருமை, திமிரு. பா, அல்டிமேட்டான ஆன்சர். திமிரு, வேற பெருமை, திமிரு, ஈகோ. வெரி குட். வேற நான் தான் பெரிய கௌரவம் இல்லையா? வெரி குட். கௌரவம். வேற கர்வம். வேற பாச. வேற நல்லா கவனிச்சிங்களா? இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசிவிட்டது. நீங்க உடனே பாஸ்டர்னு சொன்ன உடனே அடிச்சிங்க பாத்தீங்களா? அடி ஒவ்வொன்னா. ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் பதில் சொன்னாங்களா எனக்கு தெரியல. பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பதில் சொன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? உண்மைதான். பூனால போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், என்ன தெரியும் எங்க அம்மா அப்பாக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அந்த பூனால போய் ட்ரெயின் ஏறுறதுக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான்ன்றது நம்ம என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம்.